ட்ரீம் ரைட். நம்ம பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து லடாக் பார்த்திங்கன்னா பைக் ரைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் யாராச்சும் இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் லடாக் போகணுன்னு பிளான் வச்சுருந்தாங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணி ஐடியாஸ் எல்லாம் பார்த்துக்க சொல்லுங்கள். ஸோ கார்கில் என்ட்ரு ஆயாச்சு. ஓகே பாருங்க, ஃபுல் ஸ்னோ. பட் அந்த கைஸ் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆல்டிடியூட் ஆஃப் 12,198 ஃபீட்டில் இருக்கும். We have reached like Namikla Pass. நம்ம ஒரு 9-10 டேஸ்க்கு மேலே ரைட் பண்ணி நம்மளோட வண்டியோட கண்டிஷன் என்ன இருக்குது அப்படின்ற ஜஸ்ட் காட்டலான்னு சொல்லி தான் ஒரு வீடியோ எடுத்தேன். கைஸ் நேற்று நைட்டு நம்ம கார்கில் மெமோரியல் ஹால் இங்கே தான் இருக்குது. ஸோ நம்ம நைட்டு வந்து இதை பார்த்தோன்னே நம்ம பக்கத்துலேயே ரூம் எடுத்தாச்சு. ஸோ இதுதான் கார்கில் வார் மெமோரியலுங்க. ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் காலையிலே விசிட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ கிளம்ப வேண்டியதான். நம்ம இன்னையோட டெஸ்டினேஷன் ஆனால் லே லடாக். ஸோ நம்ம வழி பார்த்திங்கன்னா நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட் அப்படியே ஒன்றுன்னா நம்ம போயிட்டே இருக்குது. 70 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. 5 hours 45 minutes காட்டுது. லொக்கேஷன் பாருங்கள், செம்ம சில்லுன்னு இருக்குங்க. இங்கே 5 டிகிரி இன்றைக்கி. டிகிரின்றனால சில்னஸ் பயங்கரமாக இருக்குது. நைட் வந்து பார்த்தீங்கன்னா 8 டிகிரி இருந்துச்சு. காலைல வந்து பார்த்தீங்கன்னா 5 டிகிரி அதிகமாக இருக்குது. பட் மேபி இப்போ குறைஞ்சிருக்கான்னு தெரியல. மேபி இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 இருக்கும். நான் செக் பண்ணல, வெதர் செக் பண்ணல இன்றைக்கி. மேலே தெரியுதுங்களா உங்களுக்கு? ஃபுல்லாக அங்கே பாருங்கள் ஸ்னோஃபால் இருக்குது. அங்கே தெரியுதுங்களா உங்களுக்கு? அங்கே ஸ்னோஃபால் இருக்குது. அங்கே ஃபுல்லாகவே நல்லா இருக்குங்க. வியூ செம்மையாக இருக்குது. ஃபைனல் டெஸ்டினேஷனை வந்து நம்ம இன்றைக்கி ரீச் ஆக போகிறோம். சீரியஸ்லி ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப கூஸ் பம்ப்ஸாக இருக்குங்க. வாங்க அப்படியே நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் வீடியோ. ஸோ நம்மளோட ரைட் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ரோட் மட்டும்தான் இருக்க போகுது. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு அட்வென்ச்சர் ரூட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ரைட்டில் பார்த்திங்கன்னா இங்கே தான் கொஞ்சம் அங்கங்கே செடியெலாம் கொஞ்சம் மரம்லாம் நம்மளால் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மரமும் இருக்காது, செடியும் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. பச்சை பசேல் நம்மளால் சுத்தமாக ஒன்றுமே பார்க்க முடியாது. இதெல்லாம் ஒரு அழகுங்க உண்மையாகவே. ரைட்டில் லெஃப்டில் ஆப்போசிட்லலாம் பார்த்தோம்னா அவ்வளோ அழகு, ஆனால் அவ்வளோ டேஞ்சர் கலந்த விஷயம். அதை தான் மெயினாக நம்ம யோசிக்க வேண்டியது. அங்கே என்ஜாய் பண்ணலாம். பிரிட்ஜு சீரியஸ்லி பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது. பிரிட்ஜஸ் எல்லாமே புதுசாக போட்டிருக்காங்க. பிரிட்ஜஸ் எல்லாம் சீரியஸ்லி தேங்க்ஸ் டு பிஆர்ஓட ஆர்கனைசேஷன். சீரியஸ்லி நல்லா போட்டிருக்காங்க. ரோடு சூப்பராகவே இருக்குங்க. ரோடு அப்படி க்ரூஸ் பண்ணுறதுக்கே நல்லா வந்து ஈஸியாக இருக்குது ரோடு. அதை நம்ம ஃப்ரண்ட்டு வியூ பார்த்துட்டே நம்மளால் க்ரூஸ் பண்ணுறதுக்கு இன்னும் நம்மளால் வந்து அந்த ஃப்ரண்ட்டு வியூ பார்த்தாலே நம்ம ரோடு கான்சன்ட்ரேஷன் பண்ண மாட்டோம் போல. அவ்வளோ பியூட்டிங்க சீரியஸாகவே. இந்த பியூட்டியெல்லாம் நம்ம இவ்வளோ நாள் பார்க்காம இருந்திருக்கோம். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். நம்மளோட அவ்வளோ பெருசாக இல்லை. பட் கேம்ப்பு பார்த்திங்கன்னா அங்கங்கே கேம்ப் இருக்குது. இதோ ரைட் சைடில் பார்த்திங்கன்னா இது ஒரு ஆர்மி கேம்ப்பு. ஸோ அங்கங்கே பார்த்திங்கன்னா ஆர்மி கேம்ப் நிறையவே இருக்குது. பட் வந்து வெஹிக்கிள்ஸ் வந்து எதுவும் பெருசாக வெளியில் எதுவும் சுற்றலை. நம்மளோட சைடில் வாட்டர் அப்படியே போயிட்டே இருக்குங்க. கண்டினியூஸாக ஸ்டார்டிங்லேருந்து நான் பார்த்துட்ருக்கேன். நம்ம கூட வாட்ரு ஃப்ளோ போயிட்டே இருக்குது. பாருங்கள் ஃப்ரண்ட்டில் அழகாக பாருங்கள். ரூட் இருந்துச்சு இல்லை அந்த இடத்துக்கு எப்படி போகணும் இல்லை வேறு ஏதாவது ரூட் இருக்கா அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் உங்களுக்கு பிங்க் பண்ணி நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். நாங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். கார்கில் இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. நான் என்னடா கார்கில் அப்போவே கார்கில் மெமோரியல் ஹால்கிட்டே பார்த்துட்டல அப்படின்னு கேட்காதீங்க. கார்கில் வந்து மெமோரியலோட மெயின் லொக்கேஷன்லேருந்து பின்னாடி, தட் இஸ் நம்ம வர வழியில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 கிலோமீட்டர்ஸ்க்கு முன்னாடியே இருக்குது. ஸோ அதனால் நான் அதை முன்னாடியே பார்த்துட்டுனால அங்கேயே நிப்பாட்டிட்டேன். இப்போ தான் நம்ம கார்கில் வரோம். ஸோ காங்க்ரால் பார்த்திங்கன்னா 63, லமாயூர் 102, நிமோ 189, லே பார்த்திங்கன்னா 225ங்க. இந்த சைடில் பார்த்திங்கன்னா கல் வந்துன்னா லைக் யாரும் ஏறிடக்கூடாது. பக்கத்துலேயே இருக்குது, தண்ணி ரொம்ப இதுவாக இருக்குது. ஸோ அதனால் யாரும் ஏறி இது பண்ணிடக்கூடாது, இல்லை யாரும் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கட்டி அது வந்து பார்த்திங்கன்னா நெட்டு போட்டிருக்காங்க. ஸோ தட் அந்த கல் உருளக்கூடாதுன்னு சொல்லிட்டு சீரியஸ்லி சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்கங்க. இப்போ தாங்க ஒரு வெஹிக்கிள் பார்க்குறேன், ஆர்மி வெஹிக்கிளை.
இவ்வளோ நேரம் ஆர்மி வெஹிக்கிளே பார்க்கல நான் இன்னைக்கு. இப்போ தான் ஜஸ்ட் நான் பார்க்குறேன் ஒரே ஒரு வெஹிக்கிளை. ரைஸ் இந்த ரைட் சைட்லலாம் பாருங்களேன், கல்லெல்லாம் ரொம்ப பக்கத்தில் இருக்குது. இது எல்லாமே ஷூட்டிங் ஸ்டோன்ஸு ஹெட்டுன்னு போட்டிருக்காங்க. மேபி கல்லெல்லாம் உருள இடம் அப்படின்றனால. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் சேஃபாக போய்க்கிறது பெட்டர். இந்த மாதிரி ஒரு சில இடத்துல லைனாக வந்துட்டு இருந்ததுன்னா நிப்பாட்டிடுறாங்க, அவங்க எல்லாருமே போனதுக்கப்புறம் போகட்டும்ன்ட்டு. பட் இப்போ எதுவும் இங்கெல்லாம் எதுவுமே நிப்பாட்டல. நம்ம முன்னாடி வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருந்தால் தெரிஞ்சிருக்கோம், அப்படி அப்படியே நிப்பாட்டியிருப்பாங்க. வெஹிக்கிள்ஸ் எல்லாமே லைனாக போகிறாங்கங்க. லைக் கொஞ்சம் கூட வந்து கேப் இல்லாமல் லைனாக போவாங்க. பட் மழை இருக்கனால ஒரு வெஹிக்கிள் கொஞ்சம் ஏற கஷ்டப்படும், இது திரும்ப கொஞ்சம் ஸ்பீடாக போக கஷ்டப்படும். ஸோ அதனால் கொஞ்சம் கேப் விட்டு போகிறாங்க. இங்கே கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா லைனாக போயிட்டு இருந்தாங்க வெஹிக்கிள்ஸு, ஒன்று பின்னாடி ஒன்று. இந்த லெஃப்டில் ரைட்டில் பாருங்கள் அழகாக. கார்கில் என்ட்ரு ஆயாச்சு. ஓகே, இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி போட்டுட்டு இங்கே வந்து பர்மிட்டு கேட்க மாட்டாங்க. இன்னும் பர்மிட்டுங்கன்னா இன்னும் என்ட்ரு ஆகும்போது தான் பர்மிட்டு. இங்கே வந்து என்ட்ரி மட்டும் போட்டுட்டு கிளம்பியாச்சு. பெட்ரோல் பங்க் இருக்குங்க. பெட்ரோல் போட்டுக்கலாம். கார்கில்ல இருக்குது, ஹெச்பி இருக்குது, இந்தியன் ஆயில் இருக்குது. ஸோ போட்டுக்கலாம். இங்கே வேறுங்க வாட்டர் எவ்வளோ பக்கத்தில் போயிட்டுருக்கோம் நம்ம. ஆனால் இது ரோடு தான், நான் அதுக்காக ரொம்ப பக்கம்லாம் போகல. லைக் இது ரோடுன்றனால நான் அப்படியே சைடில் போயிட்டுருக்கேன். எவ்வளோ கிளியராக இருக்குது வாட்ரு. ஆனால் பயங்கர சில்லுன்னு இருக்குங்க, தண்ணி எல்லாம் பயங்கர சில்லுன்னு இருக்கு. வந்தாச்சு. ஸோ கார்கில் மார்க்கெட்டுங்க, இது ஃபுல் மெயின் ஜங்ஷன் ஆஃப் கார்கில். ரூம்ஸ் எல்லாமே இங்கே கூட இருக்கும். பட் நம்ம வார் மெமோரியல் பார்க்கணுன்றனால நம்ம ரூம் நைட் அங்கேயே எடுத்தாச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்டே இங்கே கிடையாது, நம்மளோட செலக்ட் தான். பார்த்திங்கன்னா நிறைய ரூம்ஸ் இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் ரூம்ஸ் எடுத்துக்கலாம். ஏகப்பட்ட ரூம்ஸ் இருக்குங்க. இதெல்லாம் ரைட்டில் நிற்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ரூமுக்காக வந்துருப்பவங்க தான் விசிட் பண்ணுறவங்க. பட் இது வந்து சீசன் கிடையாது, அதனால் வந்து கம்மியாக இருந்துச்சு. நான் இருந்த ரூம் பார்த்திங்கன்னா ருபீஸ் தான் நான் பே பண்ணேன். பட் ரூம் சூப்பராக இருந்துச்சு. வார் மெமோரியல் பக்கத்துலேயே இருக்குது ஹோட்டல் ஸ்டேன்னு சொல்லிட்டு. ஸோ நல்ல ஹோட்டல் தான். நீங்கள் யாராவது பார்த்தீங்கனாலே பெரிய ஹோட்டல் பார்த்தாலே தெரியும் அது. கார்கில் ஊருங்க, இது ஃபுல்லாகவே இப்போ எவ்வளோ பெரிய ஊர் பாருங்கள். தெரியுதுங்களா உங்களுக்கு? எவ்வளோ தூரம் தெரியுதுன்னு தெரியல. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்குது வீடு. பட் எல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளவும் வீடு தாங்க. பெரிய ஊர் தாங்க உண்மையாகவே சொல்லணும்னா. நான் கூட ஏதோ சின்ன ஊராக இருக்கும்னு நினச்சேன். பட் பார்த்திங்கன்னா கார்கில் வந்து நல்ல பெரிய ஏரியா மாதிரி இருக்குது. லைக் எப்படி நம்ம சென்னையில் ஒரு பார்ட்டு தாம்பரம் அப்படின்றோம் இல்லையா, அந்த மாதிரி பெருசாக இருக்குங்க. அங்கங்கே கோட் வேறு எழுதி போட்டிருக்காங்க, செக் யர் நர்வ்ஸ் ஃபார் யுவர் கர்வ்ஸ், ஸ்டார்ட் early, drive slowly. லடாக்கு 219 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு விசிட் எங்கே நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தா ஆன் த வே தாங்க. எங்கன்னா வந்து நமிக்லா பாஸ் போயிட்டுருக்கோம். ஸோ 95 கிலோமீட்டர்ஸ் தான். ஃப்ரண்ட்டு வியூ பாருங்களேன், அல்டிமேட்டுங்க. இங்கே இன்னும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக குளிர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால தான் ஸ்லோ ஓட்டிகிட்ருக்கேன். கையெல்லாம் பார்த்திங்கன்னா இவ்வளோ நான் வந்து ஃப்ரீசிங் க்ளவுஸ் வாங்கி போட்டுமே வந்து பயங்கரமாக குளிருது. கை வந்து பார்த்திங்கன்னா விரைக்குது. ஸோ அதனால தான் கொஞ்சம் ஸ்லோவாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்கெல்லாம் எப்படி தான் ட்ரெஸ் இல்லாமல் இருக்காங்களோ, குட்டி பசங்க. நம்மளால் ஒரு ஸ்வெட்டர் எல்லாமே இருக்க முடியல, பசங்க அப்படி தான் இருக்குங்களோ. கைஸ் மழை வேறு பெய்ய ஆரம்பிக்குது. வந்து லைட்டாக தூர ஆரம்பிச்சுது. இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா உரைக்குது, மழை நல்லாவே பெய்ய ஆரம்பிக்குது. கிளைமேட் வேறு பயங்கர சில்லுன்னு இருக்குங்க. தெரியுதுங்களா உங்களுக்கு? மழை வேறு பெய்யுறது. மேபி கேமராவில் வந்து பட்டா உங்களுக்கு தெரியும். பயங்கர சில்னஸ் வேறு பயங்கரமாகிடுச்சு மழை வேறு பெய்யறதுனால. பார்ப்போம், கொஞ்சம் தூரம் போவோம், நம்மளால் முடிஞ்சால் ஓட்டுவோம், எல்லாம் நின்றுடலாம். காற்று பயங்கர சில்லுன்னு அடிக்குதுங்க, அதுதான் கொஞ்சம் கஷ்டம். ஐ லவ் பிஆர்ஓ பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் போர்டு இருக்குங்க.
ஒரு தார் டெசர்ட் மாதிரி சடனாக வந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் தாண்டினதுக்கப்புறம் லொக்கேஷனே மாறின மாதிரி இருந்துச்சு. என்னடா அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து ஒரு பாஸுங்க. ஒரு ஹை ஆல்டிடியூட் நம்ம ரீச் ஆகுற மாதிரி நமிக்லா பாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பாஸ்க்கு நம்ம ரீச் ஆகணும் அப்படின்னா வந்து இந்த ஏரியாவை நம்ம கிராஸ் பண்ணி தான் போய் ஆகணும். ஸோ ஃபுல்லாகவே பார்க்கும்போது ஒரு மாதிரி டெசர்ட் அந்த ஃபீல் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். கம்பல்சரி எனக்கும் அதே ஃபீல் தான் கொடுத்துச்சு. ஆனால் இந்த ஏரியாவை நீங்கள் வந்து தாண்டி வரணும் அப்படின்னா ஆப்வியஸ்லி கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வரணும். பிகாஸ் இட்ஸ் ஹை ஆல்டிடியூட் போகிறனால நம்ம வந்து கொஞ்சம் மூச்சு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு ப்ரீத் பண்ணுறதுக்கு. பட் இட்ஸ் ஓகே. ஏன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஹை ஆல்டிடியூட் போகிறனால லுக்கு பாருங்கள், வியூ பாருங்கள். சீரியஸ்லி உங்களுக்கே வந்து இந்த ஏரியாவுக்கு போகணுன்னு தோணும். கம்பல்சரி இதை நம்ம போவோம். மழை கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. இதுக்கப்புறம் தான்டா நடந்துச்சு சம்பவம் அப்படின்றது உண்மையாகவே இந்த ரோடை என்னால் மறக்கவே முடியாது என் லைஃப்லேயே. இதுக்கப்புறம் நடந்த ஆக்சிடெண்ட் தான் பிக்கெஸ்ட் ஆக்சிடெண்ட். நம்மளோட வண்டியோட மேஜர் எல்லாமே வந்து அதுக்கப்புறம் தான் வந்து போனதே. ஸோ வாங்க அப்படியே நான் உங்களுக்கு வீடியோக்குள்ளே போனதுக்கப்புறம் அந்த ஏரியா வரும்போது உண்மையாகவே மலை மாதிரியே இல்லை கைஸ். இது அப்படியே ஜஸ்ட்டு சும்மா அப்படியே வந்து மண் மாதிரியே இருக்குது. பட் மலை மாதிரியே இல்லை. அது அப்படியே சருவல் மாதிரியே இருக்குது இங்கே எல்லாமே. இது எல்லாமே பாருங்களேன் எவ்வளோ நைஸ் சூப்பராக இருக்குது பாருங்கள். பாருங்க ஃபுல் ஸ்னோ. பட் அந்த இடத்துக்குலாம் நம்ம போகிற இதெல்லாம் இல்லை. ஜஸ்ட் ஃபுல் ஸ்னோங்க. தெரியுதா? ஃபுல்லாக ஸ்னோ தான். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமிக்லா பாஸ் போயிட்டுருக்கோம். ஸோ அது வந்து எவ்வளோ ஃபீட்டுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரியலாகவே இந்த ரூட்டில் நம்ம ஓட்டணும் அப்படின்னா பயங்கரமாக நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கம்பல்சரி தேவை. அது நல்லாவே எனக்கு லெசனாகவே இருந்துச்சு நான் வச்சுருக்க எக்ஸ்பீரியன்ஸ்க்கு. இத்தனைக்கும் நான் வந்து எப்போதுலேருந்து ஆல்மோஸ்ட் 2016 நானும் பைக் ஓட்டிகிட்டு இருக்கேன். பட் ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ் கிட்டே எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கேன். இட்ஸ் வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருக்கு. சீரியஸாகவே ரோடு உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்ல தார் ரோடாக மட்டும்தான் இருக்கும். பட் வண்டி பார்த்திங்கன்னா ஃபுல்லி லோடட். ஸோ அதனால் சுத்தமாக கார்னரிங் எதுவுமே பண்ண முடியாது. கார்னரிங் பண்ணுற அளவுக்கு அந்த இடத்துல ரோடோட கான்சன்ட்ரேஷன் கிடையாது. ஸோ எல்லோரும் நினைக்கலாம் ரோட் கான்சன்ட்ரேஷனாக தான் இருக்குது அப்படின்ட்டு. இட் இஸ் நாட். ஸோ அதனால் அதை மட்டும் யாருமே நினச்சிக்காதீங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி இருக்காது. ஸோ லேனாலே கொஞ்சம் பயத்தோடையே இருங்க. பட் என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்லாவே என்ஜாய் நசன்னு மழை வேறு பெஞ்சிட்டு இருந்தனால இன்னும் டயருக்கும் ரோடுக்கும் க்ரிப் இல்லாமல் இருந்துச்சு. இத்தனைக்கும் நான் வந்து புது டயர் தான் சேஞ்ச் பண்ணியிருந்தேன். அதுக்கே எனக்கு க்ரிப் இல்லாத அளவுக்கு தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால தான் நான் வந்து ரொம்ப பொறுமையாக போயிட்டுருக்கேன். லெஃப்ட்லலாம் நிறைய பார்த்துருப்பீங்க கம்பல்சரி ஷூட்டிங் ஸ்டோன்ஸ் கீழே வந்து விழுந்திருக்கும். ஸோ அதுவுமே ஒரு பெரிய டேஞ்சராகவே இருந்துச்சு. எங்கேருந்து எந்த கல் உருண்டு வரும், எங்கேருந்து என்ன எவன் முடி வருவான்ற நிலமையில் அந்த மாதிரி ஒரு பயத்தோடு தான் நான் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து நமிக்லா பாஸ் கிட்ட வந்துட்டோம். ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர் மட்டும்தான். ஃபர்ஸ்ட் ஜோர்ஜிலா பாஸ் நம்ம வந்து பாஸ் ஆயாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து கார்கில் தாண்டி நமிக்லா பாஸ் போயிட்டுருக்கோம். இங்கேருந்து லேக் வந்து பார்த்திங்கன்னா 170 கிலோமீட்டர்ஸ் தான். சில்னஸ் பயங்கரமாக இருக்குங்க. உங்களுக்கு தெரியுதா மேலே எப்படி இருக்குன்ட்டு? செம்ம சில்னஸ். அங்கே பாருங்கள், அங்கெல்லாம் பயங்கர சில்னஸ் இருக்குது.
மழை வேறு பெஞ்சிருக்குங்க, அது இன்னும் பயங்கர சில்னஸாக கிளப்பி விட்டுருக்கு. வேறு ஒன்றும் இல்லை, மழை பெய்யாமல் இருந்தால் ஓரளவுக்கு சில்னஸ் ஓரளவு மேனேஜபிளாக இருந்திருக்கும். இந்த கிளைமேட்டுக்கு, இந்த சீசனுக்கு மழை பெஞ்சனால இன்னும் கொஞ்சம் கிளப்பி விட்டுருச்சு. ஸோ கைஸ், இது பார்த்தீங்கன்னா நமிக்லா பாஸ் 12,199 ஃபீட் ஹைட்டில் இருக்கும் சீ லெவலில் இருந்து. ஸோ வாங்க நம்ம அங்கே போய் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரலாம். கைஸ், நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆல்டிடியூட் ஆஃப் 12,198 ஃபீட்டில் இருக்கும். We have reached like Namikla Pass. நமிக்லாவில் வந்து ஆல்மோஸ்ட் நமிக்லா பாஸ் வந்து ஃபோட்டோ எடுத்தாச்சு. நான் உங்களுக்கு ஃபோட்டோ போடுறேன் சைடில். ஸோ நம்ம இப்போ அங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிளம்பியாச்சு. நம்ம இப்போ நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா லமாயூரு. கைஸ், மழை வேறு பெய்ய ஆரம்பிச்சிச்சு சொன்னலையா. ஸோ கொஞ்சம் லைட்டாக உரைக்க ஆரம்பிச்சிருச்சு, மழை கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. ஸோ அதனால் நான் உடனே அங்கே வந்து கிளம்பிட்டேன். குளிருங்க, பயங்கர குளிர். இப்போ நம்ம வந்து எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லமாயூருங்க. ஸோ லமாயூருக்கு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக ஒரு 1.5 ஹவர் ஜங்ஷன் ஏதோ ஜாயின் ஆகுது. ஸோ அங்கேருந்து ஏதோ சம்திங் போகுது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 45 கிலோமீட்டர்ஸ் இருக்கும், அவ்வளோதான். வாங்க போகலாம். இதுக்கப்புறம் தான் ரியலான என்ன சம்பவம் நடந்தது அப்படின்றதே நம்மளுக்கு தெரிய போகுது. நிறைய கல்லுங்க ரோட்லேயே வந்து ஃபால் ஆகி அப்படியே வந்து டயர் பக்கத்துலலாம் வந்து விழுந்துச்சு. 2 தடவை வந்து உருண்டு வந்து விழுந்துருச்சு பேக் டயரில். ஸோ அதையுமே ஒன்றும் பண்ண முடியல. அதே மாதிரி மழை விடாமல் இதே நச நச நசன்னு பெஞ்சிட்டு இருந்தேன்னா சுத்தமாக முடியல நம்மளால் வண்டி ஓட்டுறதுக்கு. இங்கே என்ன பெரிய மைனஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தா, ரோடுக்கும் டயருக்கும் வந்து கிரிப்பு பயங்கர கம்மியாக இருந்துச்சு. சுத்தமாக வந்து இத்தனைக்கும் நான் புது டயர் தான் மாற்றிட்டு வந்திருந்தேன். என்னன்னா மழை பெஞ்சிருக்கனால அந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஸ்லிப்பரியாக இருந்தனால அவ்வளோவா கிரிப்பே சுத்தமாக கிடையாது. வண்டி வேறு ஃபுல் லோடடாக இருக்கனால சரின்னு சொல்லிட்டு நானும் இதே மாதிரி தான் வந்து ட்ரை பண்ணிவிட்டு, இத்தனைக்கும் ரொம்பவே ஸ்லோ தான், ஆல்மோஸ்ட் ஒரு 30, 40 இப்படி தான் வந்து நாங்கள் புஷ் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு கட்டத்துக்கு மேல ரோட்ல ஃபுல்லாவே வந்து லேண்ட்ஸ்லைட் பயங்கரமா வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ, அதுக்கப்புறம் எங்கேயுமே போகவே முடியாத நிலைமைன்ற மாரி வந்து நடந்துருச்சு. இது நடக்கிறது பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு இருக்கும். பட் இந்த வீடியோல இப்ப தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ, தெரியுதுங்களா? இங்க உங்களுக்கு நல்லாவே வந்து தெரியும். இந்த இடத்துல தான் கொஞ்ச தூரத்துக்கு அப்புறம் தான் இந்த லாரி வந்து பெரிய ஆக்சிடென்ட் பண்ணிடுச்சு எங்கள. ஸோ, என்ன ஆச்சுன்னா, ரைட்ல ஃபுல்லாவே லேண்ட்ஸ்லைட் ஆயிடுச்சு. ஆனா வந்து லாரி வந்து கரெக்ட்டா வந்து ரைட்ல வராம அவன் பாட்டு ஏறி அப்படியே லெஃப்ட்ல ஏறி ஃபுல்லாவே அணைச்சுட்டான். ஏன்னா நம்ம ரைட் ஏறி ஒதுங்கியிருக்கணும். அதுக்காட்டியுமே அவன் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்ல வந்து உடனே வந்து நம்ம இது பண்ணிட்டான். ஜஸ்ட் மிஸ், உண்மையாவே காட்ஸ் கிரேஸ் தான் நான் எஸ்கேப் ஆனது. ஸோ தயவு செஞ்சு சொல்றேன், லே ட்ரிப் போனீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா போங்க. வண்டிக்கு என்ன ஆச்சு, எனக்கு என்ன ஆச்சுன்றத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஸ்டே டியூன்.